வாங்க இன்றைக்கி வாழைக்காய் வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து இந்த 2 வாழைக்காயும் தோல் சீவிட்டு குறுக்க கட் பண்ணிவிட்டு அதை குறுக்க கட் பண்ணி எடுத்துக்கணும். கட்டமாகவும் செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் வாழைக்காய் கரை பாருங்கள் எப்படி பட்டிருக்குன்னு. அப்படியே நல்லா இது பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் போட்டுக்கலாம். நல்லா அலசிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி பாருங்கள் கருப்பாக இருக்குது. அதுதான் அந்த வாழைக்கரை. அதை போட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்ன போடுறோன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டு, இப்போ இது மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல இதை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணுவோம். இது 2 டைமாக நான் பொரித்து எடுக்கிறேன். ஒரே டயத்தில் போட முடியாது. ஏன்னா எண்ணெய் பூரா வேஸ்ட் ஆயிரும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த பாருங்கள் பொரிச்சாச்சு. பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இது வந்து டக்குன்னு செய்ய முடியாது. கொஞ்சம் நேரம் ஆகுது. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதிலே வாழைக்காய் வறுத்த எண்ணெயிலே கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு இதிலே வந்து ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். இப்போ 2 தக்காளி இது பாருங்கள் பொரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி சீவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூனு வந்து சோம்பு, ஒரு பட்டை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். இது தோல் சீவிட்டு இஞ்சி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்குவோம். அப்போ தான் அரைப்படம் நல்லா வதங்க முடியும். இப்போ வந்து இதுக்கு கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுங்க. கொஞ்சோண்டு 65 பவுட்ரு இல்லைன்னா பிரியாணி மசாலா போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வரும். சிக்கன் டேஸ்ட்டு. கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டுக்குவோம். ஏன்னா வாழைக்காயில் முன்னாடியே போட்டிருக்கோம் தூள் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு இப்போ அரைக்கிறோம்ல இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி வச்சுங்க. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த அரைச்சிட்டு வந்தோம்ல மசாலா அதை போட்டு நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த பச்சை இதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் திக்காகட்டும். அது வரையும் வதக்கிட்டு இப்போ வந்து இந்த காஷ்மீரி சில்லி இருக்குல்ல அது வந்து மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டுங்க. இந்த இது அந்த கலருக்காண்டி தான் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் கலராக இருக்கும். அதுக்காண்டி போடுறேன் நான். போட்டுட்டு நல்லா இது வதக்கிக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டயத்தில் வந்து இப்போ நம்ம இந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல வாழைக்காய் அதை எடுத்து போட்டு கிண்டணும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டயத்தில் இந்த வாழைக்காயை போட்டு நல்லா சுருள கிண்டினோம்னா நல்ல மொறுன்னு வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் மாதிரி இருக்கும். இல்லைன்னா சிக்கன் மாதிரி கூட இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ தயிர் சாதத்துக்கு தான் அதை செஞ்சுருக்கேன். கொஞ்சம் டைம் எடுக்குது. மற்றபடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி. தயிர் சாதம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இதான் நான் லஞ்சுக்கும் கொடுத்துட்றேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது.